வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான சனி, கேது, ராகு, குரு எல்லாரும் அதே இடத்துல இருக்க மாத கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே டிரான்சிட் ஆகிருக்கிறாங்க. கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே துலாம்க்கும், கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து துலாம்க்கும், துலாமில் ஆல்ரெடி இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்துக்கும் டிரான்சிட் ஆக, மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே கடகத்துக்குள்ளே வராரு. ஸோ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமையதான் இந்த மாதம் பிறக்குது. இந்த டிரான்சிட் ஆனது கொடுக்கக்கூடிய உளவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். புதனுடைய ராசி, காற்று ராசின்னு சொல்லலாம். நிறைய இன்டெலிஜென்ட்டான பீப்புள் பிறந்திருக்கிறதுலாம் இதில்னா மிதுனம், கன்னி தொடர்பில் தான். லக்னமோ ராசியாவோ இருந்து புதன் வளர்க்கும் போது ரொம்ப இன்டெலிஜென்ட் தான் அவங்க. எல்லா விஷயத்துலையுமே ஷார்ப்பாக இருப்பாங்க. சாதுரியங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும். அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம் தன்னுடைய நட்பு, அதிநட்பு கிரகமான சுக்கிரனுடைய வீடு. அப்போது பெயர், புகழ், பெருமை, இவ்வளோ நாள் பட்டப்பாடுக்கு அட்லீஸ்ட் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாது அடுத்தவங்க வாயிலிருந்து வந்திருக்கு. ஓகே, நான் செஞ்ச வேலைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இல்லத்தரசிகள்லேருந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் வரைக்கும் உணரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். எப்போவுமே ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கான பலனே நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி அப்படிங்கிறது வந்திருக்கும் இத்தனை மாதமும். பட் அட்லீஸ்ட் இந்த மாதம் நீ தான் செஞ்சுருக்க, நல்லா செஞ்சுருக்க அப்படின்னு ஒரு அப்ரிஷியேஷன், நீ செஞ்சதுனால தான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குது, இல்லை நம்மளோட பொருளாதாரம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாராட்டு உங்களுடைய சொந்தம், பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அக்டோபர் மாதம். சரி, ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு. ஸோ அப்போ 6ஆம் இடம் வலுக்குது. 6ஆம் இடம் பயங்கரமாக வலுக்குதுங்க. கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா 6ஆம் இடத்துல 2 கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது விழுது, சுக்கிரன் அண்ட் குரு. அப்போது தொழிலுக்கு நீங்கள் ஒரு கடனை வாங்கி முடக்கிறதுக்கு முன்னாடி கடன் தேவையா, இந்த கடனை வாங்கி இந்த தொழிலில் போடும்போது அதே ப்ராஃபிட் எடுத்து இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். பார்ட்னர்ஸ்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது நெட்வொர்க்ஸ். அந்த 11ஆம் அதிபதியான செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே நீசமாகிறாரு. அப்போது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, ஓகேங்க, வேலை எப்படி இருக்கும், நாங்கள் தொழிலெலாம் பண்ணல, நாங்கள் ஒரு வேலையில் தான் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் இருக்கிற இடத்த விட்டு மாறுதலாக கொஞ்சம் தள்ளி போய் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் சுபமாக தான் இருக்கும். நீங்கள் மேபி பிடிக்காமல் அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போய் ஒரு வேலையில் உட்காந்தாலுமே அங்கே உட்காந்ததுக்கப்புறம் நல்ல வேலை இங்கே வந்தோம், இந்த ஊர் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கே கரியர் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு, ஒர்க் என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கிறாரு. குருங்கிறவர் ஒரு சுபகிரகம். அவர் 12ல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு குட் காஸ்க்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒன்று, ஒரு வேலைக்காக கணவனோ மனைவியோ ஒரு டிரான்ஸ்ஃபரில் வெளியில் போயிடலாம், ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிருக்கோம். அல்லது கணவனோ மனைவியோ வேலை சம்மந்தமாக ஒரு அலைச்சல், ஒரு 2 நாள் அங்கே போகிறேன், ஒரு 2 நாள் இங்கே போகிறேன்னு அலைஞ்சிட்டே இருக்கலாம். அடிக்கடி மீட் பண்ணி ஒன்றா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொஞ்சம் குறைக்குது. குரு டிரான்சிட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அல்லது ஒரே வீட்டில் இருக்கிறீங்கனாலும் சேர்ந்து ஒன்றா பேசிக்க முடியாது. அவர் ஒரு ரூமில், நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ரூமில் இருப்பீங்க, உங்கள் மனைவி இன்னொரு ரூமில் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். சரி, ஓகேங்க. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. 5ல் புதன் சூரியன், லக்னாதிபதியே 5ல் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைங்க மேலே அதிகமாக பாசம் வரும். குழந்தைங்களுக்கு உங்களால் எதாவது செய்ய முடியும், அல்லது பிள்ளைங்க நல்லா இருக்காங்களேங்கிற ஒரு நிம்மதியாவது மனசுக்குள்ளே கொடுத்துருவார். ஏன்னா லக்னாதிபதியே 5ல் உட்காந்துருக்கும் போது என்னுடைய சந்தோஷங்களை விட என் குழந்தைங்க நல்லா இருக்குங்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற அமைப்பு தான் அதை சொல்லுது. ஸோ அந்த ஒரு விஷயங்கிறது நல்லாயிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலுமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னே வர நல்லாயிருக்கு. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சில செலவு, உடல்நல கோளாறும் சில வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது.
சரி, ஓகேங்க. கடன் அப்படிங்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும்? கடன்ல பொதுவாவே கவனமா தான் இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அதிகமா வலுத்திருக்கு. வட்டி, அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, ஒரு வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு வட்டி வாங்குறது, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ்லலாம் வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள குடுக்கறதுனால, எப்பவுமே இன்வெஸ்ட்மென்ட், ப்ராஃபிட் அத விட கடன கம்மியா வச்சுக்கணுங்கிற ஒரு சென்ஸ் அப்படிங்கிறது இந்த மாசம் கண்டிப்பா மிதுன ராசிக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஹெல்த் இஷ்யூஸும் முக்கியமா வயிறு, டைஜஷன், பேக் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. லோவர் பாடியில் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுபோக மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவும் கிடையாது. சரி, ஓகேங்க. நாங்கள்லாம் வெளிநாடு போகணுன்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குன்னா 12ஆம் இடம் சூப்பர் குட்டாக இருக்குது. ஸோ வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் இந்த அக்டோபர் மந்த்தே பரவாயில்ல, எல்லா ராசிகளுக்குமே வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிறோம் அப்படின்னாலுமே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எதுவும் வெளிநாடு ஏஜென்சி மூலமாக நீங்கள் பணம் கொடுத்தலாம் ஏமாற வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால கடன் வாங்கியாவது ஒரு இடத்துல கொடுப்பீங்க. பட் 8ஆம் அதிபதியும் 12ல் இருக்கிறதுனால சில சமயம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நீங்கள் பணம் கொடுக்குறீங்கனாலும் நம்பகமான ஒரு இடம் தானா அப்படிங்கிறத நல்ல கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லது. சரி, ஓகே. நாங்கள்லாம் படிக்கிறோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறாரு. அதே மாதிரி படிப்பு, நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்கன்னா கற்றுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் ஸ்டாஃப்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஃபார் சேயிங் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வேண்டியது ரொம்ப அவசியம். செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே நீசமாகிறாரு. அக்டோபர் 20க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கு. எங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, சுக்ரன் ஓகே. சுக்ரனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அங்கே குருவுடைய பார்வையும் வந்து விழுது. அப்போ அந்த வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நீசமாகிறது ஒரு வகைக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அப்போது அக்டோபரில் முதல் 3 வாரங்கள் உங்களுடைய ஹெல்த்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக டென்டல் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் இந்த 3லையுமே நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சாப்பிட்றீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல எப்போவுமே ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்டையும் ரொம்ப க்ளோஸான சீக்ரெட்டான விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுடைய ராசியுடைய பிரத்யேகமான பலன் என்ன, என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, என் தசாபுத்தி என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் சொல்லுவேன். அதாவது லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ்னு சொல்லுவோம். டெய்லி நீங்கள் காலையில் எந்திக்கிறது, குளிக்கிறது, வேலைக்கு போகிற மாதிரி ஈஸியாக செய்யக்கூடியது தான். அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் என்ன பண்ணணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.